ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். இப்போ வந்து எலெக்ஷன் டைம் வந்துருச்சு. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து வாக்காளர் சீட், அதாவது பூத் ஸ்லிப் வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து பூத் ஸ்லிப் கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபோன்லேயே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து NVSP அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃபோன் எடுத்துக்கோங்க. இப்போ செல்ஃபோன் எடுத்துக்கோங்க. செல்ஃபோன் எடுத்துகிட்டு கூகுள் க்ரோம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு NVSP அப்படின்னு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து NVSP அப்படின்னு போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். NVSP.in அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். சர்வீசஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதில் சர்ச் இன் எலக்ட்ரோ ரோல் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோமே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே சர்ச் பை EPIC, அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட டீட்டெயில் வச்சு சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபோன் நம்பர் மூலியமாக சர்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து EPIC மூலியமாக நம்ம சர்ச் பண்ணுறதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் EPIC நம்பர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களோட வாக்காளர் அடையாள அட்டையோட நம்பர் வந்து இதில் நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கீழே மாநிலம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதில் நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்மளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா கோடு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு கீழே சர்ச் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும். இப்போ சர்ச்சுன்னு வந்தோமே, இப்போ வந்து நான் கேப்சா கோடு தப்பாக போட்டனால உள்ளே போக மாட்டேங்குது. நீங்கள் வந்து கேப்சா கோடு கரெக்டாக அடிக்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து உள்ளே போகும். இப்போ கேப்சா கோடு அடிச்சுட்டு சர்ச் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களோட டீட்டெயில் வரும். உங்களோட அதாவது ஓட்டர் ஐடி நம்பரு, அதுக்கப்புறம் நேமு, ஏஜு, அதுக்கப்புறம் வந்து எந்த அசம்பிளி, அதுக்கப்புறம் வந்து உங்களோட எந்த பூத்தில் உங்கள் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது இதில் வரும். எந்த பூத் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துங்க. நம்ம வந்து அங்கே தான் போய் வந்து ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கடைசி ஆக்ஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதில் வியூ டீட்டெயில்ஸ்ன்ட்டு பார்த்தீங்களா, அந்த நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஓட்டர் ஸ்லிப் வந்து டீட்டெயிலாக ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த வந்து ஓட்டர் ஸ்லிப். இந்த ஸ்லிப் தான் நம்ம வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம வச்சுக்க போகிறோம். இதில் கீழே வந்து இருக்குது பார்த்தீங்களா, பிரிண்ட் ஓட்டர் டீட்டெயில் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓட்டர் ஸ்லிப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி நம்ம வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பி விட்டு நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு, இதுதான் அந்த டீட்டெயில், இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா பேன் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து எந்த பூத்தில் வந்து ஓட்டு இருக்குதோ அங்கே போய் இந்த சீட்டை நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஓட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஓட்டு போட உள்ளே அனுமதிச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.